அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. ஒரு இறை அடியார் இருந்தார். அவர் எப்படி என்றால், பசிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதானே அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள். இவர் பசிக்கும்போதே அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். மக்கள் அவரிடம் இதற்குரிய காரணத்தை கேட்டார்கள். என்ன வித்தியாசமாக ஆச்சரியமாக இருக்கின்றது, நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, சாப்பிட்ட பிறகுதானே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், பசி என்பது உடல் ஆரோக்கியத்தின் அறிகுறியாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு பசிக்கவில்லை என்றால் அவனுக்கு உடலிலே நோய் இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த பசி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என எனக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆரோக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன், பிறகு சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன் என கூறினார். அப்படியானால் அவர் துன்பத்தை கூட அவர் இன்பமாக அவர் பார்க்கின்றார். அதைத்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமீன்கள் செயல்கள் ஆச்சரியமானவை. அவர்கள் துன்பத்திலும் பொறுமையை கையாளுகிறார்கள், அதன் மூலம் ஒரு நன்மையை அடைந்து விடுகிறார்கள். இன்பத்திலும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த நன்மையை அடைந்து விடுகிறார்கள். இரண்டிலுமே அவர்கள் ஒரு லாபத்தை சம்பாதித்து விடுகிறார்கள் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்பமான நேரங்களில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அதே சமயத்தில் துன்பமான நேரங்களிலும் தன்னுடைய ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அதற்கு எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை ஒரு மரத்தில் தொங்கவிட்டு ஒரு மரத்தடியிலே படுத்து கிடக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அந்த வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு நீட்டுகிறான். பிறகு அவரை விழித்து விட்டார்கள். அவன் கேட்கின்றான், இப்பொழுது உன்னை காப்பாற்றுபவர் யார் என கேட்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். அவன் கையில் வாள் இருக்கின்றது. ஆனால் அந்த நிலையிலும் அவர்கள் நிலை குலையவில்லை. அவர்கள் சர்வசாதாரணமாக சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று கூறுகிறார்கள். ஆக அந்த வாளை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. அவருடைய ஈமான் அந்த அளவுக்கு அந்த நேரத்திலே அவர்களுக்கு உறுதியாக இருந்தது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லை கேட்டு அந்த மனிதன் அவனுடைய கைகள் தளர்ந்து அந்த வாளை கீழே போட்டுவிட்டான். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி கேட்கிறார்கள், உன்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று. பிறகு அவனை மன்னித்து அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். ஆக இந்த சம்பவத்திலே அவர்கள் அந்த ஒரு நேரத்திலும் அவர்கள் ஈமானில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொரு சமயம் அவர்கள் எதிரிகளின் தொல்லை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத்து பயணம் செய்து அவர்கள் ஒரு குகையிலே போய் தங்கியிருக்கிறார்கள். எதிரிகள் அவர்களை விடவில்லை. குகைக்கு அருகில் வந்து விட்டார்கள். குகைக்கு அருகில் வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இங்கும் அவர்கள் வந்து விட்டார்களே, என்ன செய்வது? குகை வாசல் அருகிலே நிற்கிறார்களே, என்ன செய்வது என அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அபூபக்கரே, நாம் இங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முதலில் சொல்கிறார்கள், நாம் இருவர் தானே இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கரே, நாம் இருவரல்ல மூவர் இருக்கிறோம், நம்மோடு இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆக அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உறுதியாக அந்த ஈமானிலே இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கொடுங்கோலனாகிய அந்த அவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர்கள் தன் சமூகத்தாரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஊரை விட்டு வெளியேறி போகிறார்கள். அப்படி போகும்போது எதிரே கடல் இருக்கின்றது. பின்னாடி பிறவனுடைய அந்த படை வருகின்றது. அப்போது
மூசா நபி அவர்களின் சமூகத்தார்கள், மூசாவே, நாம் இன்று நன்றாக மாட்டிக்கொண்டோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை என அவர்கள் கலங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்றார்கள். ஆகவே மக்களே, இன்பமான நேரங்களில் இறைவன் எனக்கு அதை தந்தான் இதை தந்தான் என்று நாம் பெருமிதம் அடைந்து கொள்கின்றோம். ஆனால் துன்பமான நேரங்களிலே நான் தொழுகிறேன், ஓதுகிறேன், இவ்வளவோ தான தர்மம் செய்கிறேன், எனக்கா இப்படி என புலம்ப ஆரம்பிக்கின்றோம். ஆக நபி அவர்கள் நடந்த அந்த அழகிய முறை, துன்பமான நேரங்களிலும் இறைவன் மீது நான் உறுதி கொண்டு நம்முடைய ஈமானில் தளராமல் இருந்து இறையருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.